கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கணும், கியூரியஸா யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சில ப்ராடக்ட்ல இந்த வாக்கி டாக்கி ஒன்று வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல இந்த வாக்கி டாக்கி நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வாக்கி டாக்கியில் இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வாக்கி டாக்கியில் அப்படின்னு கிடையாது, எல்லா வாக்கி டாக்கிலையுமே ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல, சிம் போட தேவையில்ல, பட் 2 பேர் வந்து பேசிக்க முடியும். ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு breakout, this is Prince. இந்த வாக்கி டாக்கியை நம்ம அமேசான்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து 2 வாக்கி டாக்கி வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த 2 வாங்கியிருக்கோம். இந்த வாக்கி டாக்கியில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. இந்தியாவில் ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ்குள்ள இருக்க வாக்கி டாக்கி மட்டும் தான் நம்ம வந்து கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ண முடியும். போலீஸ்லாம் வேற, அவங்களாம் வந்து அதிக ஃப்ரீக்வன்சிஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம மாதிரி இருக்க பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இதுக்குள்ள தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய பெனால்ட்டி போடுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் ஒரு சில பேஜஸ்ல எல்லாம் வந்து அந்த டீட்டெயிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேபி வந்து 27 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்ல இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா வீடியோவை பஸ் பண்ணிட்டு அதில் வந்து ரீட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது, ஏன்னா நானே வந்து எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுவேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனையும் உள்ளே வந்து நமக்கான வாக்கி டாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வாக்கி டாக்கி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வாக்கி டாக்கியை ஹேண்டில் பண்ணுறேன், சக்ஸஸ். ஸோ இது வந்து அதோட பேட்ரி. ஸோ இது வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். வேறு என்ன அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூசர் மேனுவல், ஒரு ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஹெட்செட். ஸோ வாக்கி டாக்கியில் பேசும்போது சவுண்டாக எல்லாத்துக்கும் கேட்கும். ஸோ நம்ம ப்ரைவேசியாக ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா நம்ம இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணி நம்ம மட்டுமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணும்போது தான் ஒன்று ஒன்றா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர். இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர். ஸோ இதுதான் வந்து சார்ஜர். இதில் வந்து பேட்டரி அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வந்து ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கிறதுக்கு போல இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த வாக்கி டாக்கியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் பாக்ஸ்குள்ளே இருந்தது எல்லாமே. ஸோ நம்மளோட வாக்கி டாக்கி. இது வந்து பேட்ரி. இந்த பேட்டரி எடுத்து ஜஸ்ட் வந்து எனக்குள்ளே நீங்கள் டாப் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு. செம்ம வெயிட்டாக இருக்குது, ஒரு சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க பில் குவாலிட்டி. ஸோ உண்மையில் ஒரு ப்ரீமியமான ஒரு வாக்கி டாக்கி மாதிரி தான் இருக்குது. இந்த டாய் மாதிரிலாம் இல்லாமல் ஒரிஜினல் வாக்கி டாக்கி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் இருக்குது. இங்கே வந்து பின் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பேசிக்காக எல்லோரும் இது பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆண்டனா. ஸோ ஆண்டனா வந்து போர்ட் பண்ணுறதுக்கான மேலே ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி திருவுனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இப்போ தான் பார்க்கும்போது வாக்கி டாக்கி மாதிரி இருக்குது. இந்த ஆண்டனா தான் வாக்கி டாக்கி போல் இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த வாக்கி டாக்கி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேலே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரோல் மாதிரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இப்படி திருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கி டாக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் அதோட வந்து ஆன் ஆகுது. ஸோ இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர் போல இருக்குது. ஸோ என்ன எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரை நம்ம இதில் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி வேறு வாக்கி டாக்கிலாம் இருக்கும்ல, ஸோ அதில் இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குமா, அதுக்காக தான் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து இதில் இருக்க இதை வந்து எஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம எஃப்எம் மோடு போய் நம்ம எஃப்எம் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இதில் எப்படி பேசுறது அப்படின்னா, ரைட் சைடு வந்து பிடிடி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ புஷ் டு டாக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் லைட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா வாக்கி டாக்கிக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வந்து போகும். ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது வந்து கேட்காது. ஸோ அவங்க பேசுகிறது நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த வாக்கி டாக்கி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாக்கி டாக்கியில் நம்பர் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த நம்பர் செட் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க. வேறு எதுக்காகவும் கிடையாது. இதில் நம்ம ஃபோன் நம்பர்ஸ்லாம் போட்டு டயல்லாம் பண்ண முடியாது. ஸோ வேறு எதுவும் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பேச மட்டும் தான் முடியும் இந்த வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி.
பேசிக்காக எல்லா வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி பேச மட்டும் தான் முடியும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து எஃப்எம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெட்செட்டை வந்து மாட்டிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு 2 பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் அப்படின்னா 3.5mm ஜாக்கில் ஒரே ஒரு பின்னு தானே இருக்கும். பட் ஹெட்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி வந்து மைக்குக்காகவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கருக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அப்டக்கல்ஸும் இல்லைன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பேசிக்கலாம். நடுவில் இருக்க பில்டிங்ஸ் இல்லை ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை லைவாக வந்து நம்மளும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வாக்கி டாக்கி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வால்யூம் வந்து கேட்குது, எவ்வளோ தூரத்தில் பேச முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதுக்காக குவன் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பேசி பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. நடுவில் எந்த ஒரு அப்டாக்கிள்ஸுமே இல்லை. ஸோ கிளியராக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். குவனே கேட்குதா? கேக்குதுண்ணா. ஏதாவது பேசு. ஓகே, வாய்ஸ் கிளியரா கேக்குதாண்ணா? கேக்குது. ரொம்பவே வந்து கிளியரா இருக்கு. இதுல இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது வந்து புஷ் டு டாக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம பேசும்போது அவங்க வந்து பேசினாங்கன்னா கேட்காது. அது மாதிரி அவங்க பேசும்போது நம்ம பேசினோம்னா வந்து கேட்காது. ஸோ இதை நான் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்மளோட ஸ்டுடியோ வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கு. ஸோ கீழே வந்து அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் எமர்ஜென்சி ஏதாவது கால் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஒன்று வந்து ஃபோனில் கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க்கே இருக்காது. இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த கால் வந்து இனிஷியேட் ஆகிறதுக்கு. பட் இது இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் அமைக்கி பேசினாங்களே போதும் நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். இதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட until then bye from breakout square.